எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுட சுட வெண்பொங்கல் எப்படி சுவையாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் பச்சரிசியும் 1/2 கப் பாசிப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து 2 தண்ணி வச்சு கழுவி 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து இப்படி லைட்டாக வறுத்து வேக வச்சு எடுக்கிறப்போ பொங்கல் கொஞ்சம் உதிரி உதிரியாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இது லைட்டாக சூடானா போதும், ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை. அரிசியும் பருப்பும் சேர்த்து இதில் 1 டம்ளர் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலும் இதில் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து பண்ணுறப்போ பொங்கல் நல்ல வாசனையாகவும் நேரமானாலும் ரொம்ப கெட்டியாகாமலும் இருக்கும். இதில் கொஞ்சமாக ஜீரகமும் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அது 3 விசில் வந்துருச்சு. இதுக்கான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இஞ்சி கொஞ்சம் செவந்து வந்ததும் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை வேக வச்சு எடுத்து அரிசி பருப்போடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கலுக்கு எப்போவும் நம்ம சாம்பார் சட்னியோடு தான் சாப்பிட்ருப்போம். ஒரு தடவை சாம்பாருக்கு பதிலாக தக்காளி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட டேக் பண்ணுறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.